சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தூது என்னவென்றால், நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களிலே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நம்பக்கூடியவராக இருந்தார். அது மட்டுமல்ல, அவரே தேவனுடைய வாக்கியங்களை நம்புகிறவராக இருக்கிறபடியால் அவர் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்களும் கூட தன்னை பற்றி, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வாக்கியங்களிலே எழுதப்பட்டிருப்பதை ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யுங்கள், அவைகளெல்லாம் என்னை குறித்த சாட்சியாக இருக்கிறது என்பதை நீங்களும் விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும், அது நித்திய ஜீவனாக இருக்கிறது என்பதை வேத வசனங்கள் மூலமாக சுட்டி காட்டக்கூடிய தூதாக இந்த நாளின் செய்தி காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நம்பக்கூடியவராக இருந்தார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவரை குறித்தும் வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற சாட்சிகளை நாம் ஆராய்ந்து பார்த்து விசுவாசிக்க முடியும். அப்படி விசுவாசிப்போமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன, நித்திய ஜீவனாக இருக்கும் என்பதை நாம் இந்த நாளின் செய்தியின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய வேத வாக்கியங்களை என்ன செய்ய வேண்டுமாம், ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாம், ரிசர்ச் பண்ண வேண்டுமாம். ஏனென்றால் இந்த வேத புஸ்தகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், படங்கள் நிறைந்த புஸ்தகமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் வேத புஸ்தகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த படமுமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். நம்ம படங்கள் என்று சொல்லும்போது அதில் முதல் விதமான படங்கள் எப்படிப்பட்டதுன்னா, பென் வைத்து, பென்சில் வைத்து, ப்ரஷ் வைத்து வரையப்பட்ட அல்லது ஃபோட்டோகிராஃபியாக எடுக்கப்பட்ட படங்களாக காணப்படுகிறது. ஆனால் இரண்டாவது விதமான படம் எப்படிப்பட்டது என்றால், அவைகளெல்லாம் வேர்டு பிக்சர்ஸாக காணப்படுகிறது. அதெல்லாம் நாம் அநேக மனிதர்களை குறித்தும் அநேக சம்பவங்களை குறித்தும் வேர்டு பிக்சர்ஸாக அவைகள் காணப்படுகிறது என்பதை அறிந்து அவைகளெல்லாம் கற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது என்பதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ச்சி செய்து அதிலே இருக்கக்கூடிய திரையை நீக்கி வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு அவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது என்பதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும், அவைகளிலே இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியம் உண்டாகி இருக்கிறது என்பதை விசுவாசித்து பிரதிபலனாக நித்திய ஜீவனை அடைய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நம்முடைய கரத்திலே இருக்கக்கூடிய வேத புஸ்தகத்தை ஒரு புதிய பார்வையோடு பார்க்க அறிந்து நாம் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதில் அநேக சம்பவங்கள், அநேக மனிதர்களுடைய வாழ்க்கை வேர்ட் பிக்சர்ஸாக காணப்படுகிறது என்பதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும்.
அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வேத புஸ்தகம் முழுவதும் இரண்டாவது விதமான படங்களை கொண்ட புஸ்தகமாக காணப்படுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லுகிறார். அப்ப இந்த இரண்டாவது விதமான படங்கள் நிறைந்த வேர்ட் பிக்சர்ஸாக காணப்படுகிற சம்பவங்கள் நிறைந்த மனிதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வேத புஸ்தகத்திலே முக்கியமாக யாரை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லியிருப்பதை நாம் படிக்கிறோம். அநேக மனிதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஈசாக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அநேக அப்போஸ்தலர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அநேக சம்பவங்கள் காணப்படுகிறது. ஆனால் அவைகளிலெல்லாம் முக்கியமான நபராக எழுதப்பட்டிருப்பது யாரை குறித்தென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்தே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், கடைசி புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தலைப்பு த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தல் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கடைசி புஸ்தகம் அப்படி வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவை குறித்தது என்று எழுதப்பட்டிருந்தாலும், நம்ம ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்திலிருந்தே படித்து வரும்போது அவைகளிலெல்லாம் சில இடங்களிலே மங்கலாகவும் சில இடங்களிலே நல்ல தெளிவாகவும் யார் காணப்படுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அப்ப அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக திரையை அகற்றி படித்து கற்றுக்கொண்டு விசுவாசிப்பதற்கு ஏதுவாக, நம்புவதற்கு ஏதுவாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஊழியக்காரர் வேத வசனங்களை சரியாக இன்டர்பிரட் பண்ணுகிறார் என்பதை நாம் அநேக சந்தர்ப்பங்களிலே எதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்றால், அவர் அதிலே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு ரெஃபரன்ஸை கண்டுபிடித்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். அதன் மூலமாக நாம் உறுதியாக சொல்ல முடியும், அந்த ஊழியக்காரர் சரியாக வேத வாக்கியங்களை இன்டர்பிரட் பண்ணுகிறார் என்று. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? யூ diligently study the scriptures. யூ diligently study the scripture. அதனுடைய அர்த்தம் கவனமாக வேத வாக்கியங்களை என்ன செய்? படி. அப்பொழுது அதில் இருக்கக்கூடிய திரை நீக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி அங்கே எழுதப்பட்டிருப்பதை நீ அறிந்து கொள்வாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூதர்கள் வேத வாக்கியங்களை எப்படி நம்பினார்கள் என்றால், ஜீவனை கொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் என்று நம்பினார்கள். லைஃப் கிவிங் என்று நம்புகிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களிலே உண்டான ஒரு தோல்வி என்னவென்றால், அந்த வேத வாக்கியங்களிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள அவர்கள் தவறுகிறவர்களாக இருந்தார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவோடு ஐக்கியப்படுகிற அந்த அனுபவத்தை தவறுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சியை இழக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது தெளிவாக சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று குறிப்பிட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
பிதாவின் வழியை கண்டுபிடிக்க யூதர்கள் தவறுகிறவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சரியாக ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்திலிருந்து ஆராய்ச்சி செய்து கவனமாக படிப்பீர்கள் என்றால் அதிலே தன்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற சாட்சிகள் உண்டு என்பதை கண்டுபிடிப்பீர்கள். திரை அகற்றப்பட்டதாய் இருக்கும். அவைகளின் மீது விசுவாசம் வைக்கும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக யூதர்கள் நம்பினது என்னவென்றால், மரித்தோரை உயிரோடு எழுப்புவது என்பது வருங்காலத்திற்குரியது, அதை மேசியாவிலே உணர முடியும் என்பதை நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்படியானால் யூதர்கள் நம்பினது என்ன? மரித்தோரை உயிரோடு எழுப்புவது என்பது வருங்காலத்திற்குரியது, அதை மேசியாவிலே உணர முடியும் என்பதை நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். தெய்வப்பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஊழியம் செய்வதற்கு அடையாளமாக தான் லாசருவை உயிரோடு எழுப்பினார். பிரைஸ் தி லார்ட். யோவான் 5ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களை வாசிக்கும் போது, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து தம்மை குறித்த சாட்சி வேத வாக்கியங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாரே, அப்படியானால் அவர் மூலமாக உண்டாக போகிற நியாய தீர்ப்பும் காணப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் எம்மாவூர் சீடர்களின் சம்பவத்தை குறித்து படிக்கும்போது, எருசலேமிலிருந்து எம்மாவு என்கிற கிராமத்தை நோக்கி 2 சீடர்கள் நடந்து போகிறார்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர்களோடு நடந்து செல்லக்கூடியவராக காணப்பட்டார். அப்படி நடந்து சென்ற வேளையிலே எம்மாவூர் சீடர்களோடு இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன? லூக்கா 24:44 வாசிப்போம். அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும், நல்லா பாருங்க, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியவைகள் என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்ப மரித்தோரிலிருந்து முதலாவது அழியாமையிலே உயிர்த்தெழுந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் எடுத்த போதனை எதை குறித்தென்றால் நித்திய ஜீவனை குறித்ததானது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அழியாத ஒரு வாழ்வை குறித்ததாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே விசுவாசத்திலே குறைவு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினிடத்தில் சேரக்கூடிய வழி உண்டாகி இருக்கிறது என்கிற ஆராய்ச்சியை தவறவிடக்கூடாது. இப்பொழுது யோவான் 5ஆம் அதிகாரம் 45 முதல்
47 வசனத்தை வாசித்து பாருங்கள். பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே. அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்தல்கள் முழு வேதாகமத்திலேயும் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். யூதர்கள் பொதுவாக வேத புஸ்தகத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். முதலாவது த லா ஆஃப் மோசஸ், மோசேயினுடைய நியாய பிரமாணம். இரண்டாவது பகுதி என்னவென்றால் த ப்ராஃபெட்ஸ், தீர்க்க தரிசனங்கள். மூன்றாவது சங்கீதங்கள், விஸ்டம் புக்ஸ். இப்படியாக யூதர்கள் வேத புஸ்தகத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மோசேயினுடைய ஆகமங்களிலேயும் தீர்க்க தரிசனங்களிலேயும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விசுவாசியாமல் போனால் என்ன உண்டாகும்? நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசுவின் வழியாக பிதாவோடு ஐக்கியப்படுகிற அனுபவத்தை தவறவிடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திரை நீங்குவதற்கு ஏதுவாக கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? படித்து விளக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உதாரணமாக நாம் இப்பொழுது ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை நம்பினாரா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. அவர் நம்பினார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிற கேள்வி என்னவென்றால், அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுகிறது நியாயமா என்று கேட்டார்கள். இது ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்துவை பார்த்து யார் கேட்ட கேள்வி? பரிசேயர் கேட்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருப்பதை பதிலாக கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அது என்ன பதில்? 2ஆம் அதிகாரம் 23ம் 24ம் வசனங்கள். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷரிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அப்ப இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து மனிதனுடைய சிருஷ்டிப்பை எழுத்தின்படியே நம்பக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப முதலாவது இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களிலே எழுதப்பட்டவைகளை நம்பக்கூடியவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்திலே மனிதனுடைய சிருஷ்டிப்பை குறித்த சரித்திரபூர்வமான பதிவை இயேசு கிறிஸ்து நம்பக்கூடியவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து கோட் பண்ணக்கூடியவராக காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். சரி, யாத்ராகமம் எழுதின புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த புஸ்தகத்தை இயேசு கிறிஸ்து நம்பக்கூடியவராக இருந்தாரா? ஆம், நம்பக்கூடியவராக இருந்தார். ஏனென்றால் ஒரு முறை சதுசேயர்கள் வருகிறார்கள். யாரிடத்திலே? இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்வி என்னவென்றால், ஒரு பெண் 7 முறை திருமணம் செய்திருக்கிறாள். ஏனென்றால் அந்த பெண்ணுடைய புருஷன் மரித்து விடுகிறான். அவள் அப்படியாக புருஷன் மரிக்க எத்தனை முறை திருமணம் செய்கிறாள்? 7 முறை திருமணம் செய்கிறாள். உயிர்த்தெழும்போது யாரை தன்னுடைய புருஷனாக உரிமை பாராட்டுவாள் என்று ஒரு கேள்வி எழுப்புவதை நாம் படிக்கிறோம். அதை நாம் எங்கே படிக்கிறோம் என்றால், மார்க் 12ஆம் அதிகாரம்
18 முதல் 25 வசனங்களிலே படிக்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அவர் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை கோட் பண்ணி பதில் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். நீங்கள் அதை மார்க் 12ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களிலே வாசித்து அறிந்து கொள்ளலாம். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போல் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ தூதர்களை போல இருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லி பாத்தீங்களா? தேவன் முட்செடியை குறித்து எங்க சொல்லி இருக்கிறார்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்படியானால் எழுத்தின்படியாகவே உண்மையாகவே முட்செடியில் அக்கினி எரிந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து நம்பக்கூடியவராக இருந்தார். அவர் நம்பினபடியினாலதான் அதை கோட் பண்ணி தன்னிடத்தில் கேள்வி கேட்ட சதுசேயர்களுக்கு பதில் கொடுத்தார். பரலோக ராஜ்யத்துல எல்லாரும் எப்படி இருப்பாங்க? தேவ தூதர்களை போல இருப்பாங்க என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து முதலாவது வேத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வாக்கியங்களை நம்பக்கூடியவராக இருந்தார். நீங்கள் லேவியராகமம் எழுதின புஸ்தகத்திற்கு வாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை இயேசு கிறிஸ்து நம்பினாரா என்றால் நம்பினார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது ஒரு குஷ்டரோகி வருகிறான். இயேசுவினிடத்தில் வந்து பணிந்து கொள்கிறான், வர்ஷிப் பண்றான், அவன் ஜெபிக்கிறான், சுகமாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை சுகமாக்குகிறார். ஆசாரியனிடத்துல போய் காண்பிக்கும்படியாக சொல்லுகிறார். தெய்வ பிள்ளை, இது எதை காட்டுகிறது? லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நம்பிதான் இயேசு கிறிஸ்து ஆசாரியனிடத்துல உன்னை போய் காண்பி என்று சொல்லுகிறார். வாசியுங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். நல்லா பாருங்க, இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். அப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க, ஊழியம் செய்த நாட்களில் எல்லாம் தீர்க்கதரிசிகளாலே தேவன் முன்னுரைத்த காரியங்களை, நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் நம்பக்கூடியவராக இருந்தார். அதனாலதான் அதை கோட் பண்ணக்கூடியவராக காணப்பட்டார். ஏன்? எண்ணாகமம் எழுதின புஸ்தகத்திற்கு வரும்போது அங்கே எழுதப்பட்டவைகளை இயேசு கிறிஸ்து நம்பினாரா என்றால் நம்பக்கூடியவராக இருந்தார். ஒரு உதாரணமாக, நீங்கள் எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தேவனால் வழிநடத்தி கொண்டு வந்த வேளையிலே என்ன செய்தார்கள் என்றால் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீர் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே என்ன இல்லை? அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான உணவு தான் இருக்கிறது, அது எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களை தண்டிக்கும்படியாக கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினாலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் என்று படிக்கிறோம். அப்ப ஜனங்கள் எல்லாரும் மோசேயின் இடத்துல வந்து
என்ன சொல்றாங்க? நாங்க கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினாலே பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அப்ப கர்த்தர் மோசேக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அப்படியே அவர்கள் ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து வைத்தார்கள், நோக்கி பார்த்தார்கள், பிழைத்தார்கள். சரி, இத இயேசு கிறிஸ்து நம்பக்கூடியவராக இருந்தார். இது ஒரு கட்டுக்கதையாக இருக்குமே ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டதும் கட்டுக்கதையாகவே தான் இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது உண்மை. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டின் சம்பவம் உண்மையானதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் எழுதின புஸ்தகத்திலே அது இயேசு கிறிஸ்து நம்பக்கூடியவராக இருந்தார். ஆகவே அதை பிரிக்காதவராக அந்த சம்பவத்தையும், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வெண்கல சர்ப்பம் தூக்கப்பட்ட சம்பவத்தையும், தாம் சிலுவையிலே உயர்த்தப்படுவதையும் பிரிக்காதவராக, இணைக்கக்கூடியவராக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அவைகளை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நீங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்து பாருங்கள். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் என்ன செய்தார் என்றால், அந்த வெண்கல சர்ப்பத்தை குறித்த வேத வாக்கியங்களை கோட் பண்ணக்கூடியவராக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இப்படி நம்ம ஆராய்ச்சி செய்து கொண்டே போகும்போது வேத வாக்கியங்களிலே காணப்படுகிறவைகளை இயேசு கிறிஸ்துவே முதலாவது நம்பக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதனாலதான் தீர்க்க தரிசன வாக்கியங்களை, சிருஷ்டிப்பின் காரியங்களை, நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து கோட் பண்ணி காட்டக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார், தன்னை குறித்தும் சாட்சியாக அந்த வேத வாக்கியங்களிலே காணப்படுகிறது. அதை நீங்கள் கவனமாக படித்தால் உங்கள் கண்கள் தெளிவாகும், திரை நீக்கப்படும், ஒரு தெய்வீக வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்தை விசுவாசிக்கும் போது, அந்த வெளிப்பாட்டை விசுவாசிக்கும் போது, தன் மூலமாக பிதாவினிடத்தில் சேர முடியும் என்கிற சத்தியத்தை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் கிடைக்கும் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம், வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசியுங்கள். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை, என்ன இல்லையா, விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை என்று சொல்லப்பட்டிருப்பதை படிக்கிறோம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கக்கூடியதாய் இருக்கும் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த வசனங்களை எல்லாம் தியானித்த தேவ ஜனங்களே, முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் முதலாவது வேத வாக்கியங்களிலே எழுதப்பட்டிருக்கிறவைகளை எல்லாம் நம்பக்கூடியவராக இருந்தார், அவைகளை பேசக்கூடியவராக இருந்தார்.
எதற்காக நம்பக்கூடியவராக இருந்தார்? எதற்காக நம்பி அதை கோட் பண்ணி பேசக்கூடியவராக இருந்தார்? நாம் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற சாட்சிகளை ஆராய்ந்து படித்து புரிந்து கொண்டு ரட்சிப்படைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ முதல் பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். என்ன பகுதி? இயேசு கிறிஸ்து முதலாவது வேத வாக்கியங்களிலே எழுதப்பட்டிருக்கிறவைகளை நம்பினார் என்கிற முதல் பகுதியை படித்து முடித்து விட்டோம். இனி அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அந்த வேத வாக்கியங்களிலே என்கிற இரண்டாவது பகுதிக்கு போகலாம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15-18 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக வருவார் என்று மோசே தீர்க்க தரிசனமாக உரைத்திருப்பதை நாம் படிக்கிறோம். அப்போ மோசே எதை குறித்து எழுதுகிறார் என்றால், மேசியாவாக கிறிஸ்து தோன்றுவார், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக வருவார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே ஜனங்களிடத்திலே உரைத்திருப்பதை நாம் படிக்கிறோம். வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளிலே நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் அவர் செய்வார். 18ஆம் வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அப்ப மோசே என்ன சொல்லுகிறார்? நான் எப்படி ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறேனோ அதே போல இன்னொரு தீர்க்கதரிசி தோன்றுவார். யாரை குறித்து சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். மேசியாவாகிய கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். அவருடைய சத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா எதிலிருந்து மோசே விலக வேண்டும் என்று சொல்லுகிறார்? பேகன் பிராக்டிசஸ் இருக்குல்ல, புறஜாதியாருடைய சடங்காச்சாரமான பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள், அவைகளிலிருந்தெல்லாம் விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பாருங்க, அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் எழுதுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய் என்று. You shall be perfect with the Lord your God என்று எழுதப்பட்டிருப்பதை படிக்கிறோம். அங்க பெர்ஃபெக்ட் என்று ஒரு வார்த்தை வருகிறது, உத்தமனாயிரு என்று ஒரு வார்த்தை வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? சிங்கிள் ஹார்ட்டட், இருமனமாய் இருக்கக்கூடாது, குந்தி குந்தி நடக்கக்கூடாது. எலியா சொன்னாரு, தேவனை பின்பற்று, இல்ல பாகால் தெய்வமானா பாகால பின்பற்று. ஒரு பக்கம் பாகாலையும் ஒரு பக்கம் தேவனையும் வச்சு ரெண்டு பக்கம் குந்தி குந்தி நடக்காத அப்படின்ற சொன்னார்ல எலியா. அதான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு உத்தமமாயிரு, அதுதான் சுத்தமானது. பியூர் ஃப்ரம் ஐடலட்ரி, ஐடல் வர்ஷிப்லேருந்து விலக வேண்டும். அதுதான் சுத்தமானது, அதுதான் உத்தமமானது, அதை தான் தேவன் விரும்புகிறார், அதுதான் பெர்ஃபெக்ட் ஆனது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, 7 முறை இயேசு கிறிஸ்து சொன்னார், தன்னுடைய எல்லா கிரியைகளும் தன்னுடைய எல்லா வார்த்தைகளும் பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டது என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, வேத புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்ப பார்த்தோம். மோசே சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னை போல ஒரு தீர்க்கதரிசி தோன்றுவார், மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து தோன்றுவார் என்று. அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்யுங்க? செவி கொடுங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருங்க? உத்தமமாய் இருங்க. பேகன் பிராக்டிஸ்ல இருந்து விலகுங்க. அதுதான் தேவனுடைய பார்வையிலே சுத்தமானதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை வெளிப்படுத்தும் வண்ணமாக தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் பேசுகிற வார்த்தைகளோ நான் செய்கிற கிரியைகளோ அது சுயமாக உண்டாகவில்லை, அது பிதாவாகிய தேவனால் உண்டாகி இருக்கிறது என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம படிக்கலாம். அந்த எம்மாவூர் சீடர்களுடைய சம்பவமாக இருக்கட்டும்,
இன்னொன்று, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் 11 சீடர்கள் இருந்த அறையிலே அவர்களோடு இருந்தவர்கள் மத்தியிலே வந்து நிற்கிறார். வந்து நின்று அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசியுங்கள். மோசே முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக என்று குறிப்பிடுவார். வாசியுங்கள். அவர்களை நோக்கி, இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கவைகளை எல்லாம். பாருங்க, 3ஆ பிரிக்கிறாரா இயேசு கிறிஸ்து. முதலாவது என்ன? மோசேயின் நியாயப்பிரமாணம். இரண்டாவது என்ன? தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள். மூன்றாவது என்ன? சங்கீதங்கள். ஏன்னா யூதர்கள் அப்படிதான் வேத புஸ்தகத்தை 3 பகுதியாக பிரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை இயேசு கிறிஸ்து கோட் பண்றாரு. எப்ப? உயிர்த்தெழுந்த பிறகு. 11 சீடர்களும் அவர்களோடு இருந்தவர்களும் ஒரு வீட்டிற்குள் இருந்த வேளையிலே அவர்கள் நடுவிலே வந்து நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி எதிலே காணப்படுகிறது? வேத வாக்கியங்களிலே காணப்படுகிறது. அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ச்சி பண்ணி கவனமாக படித்து அந்த சத்தியங்களை தேவனுடைய வாக்கியங்களாக அறிந்து விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்பினார். அவரை பின்பற்றுகிற நாங்களும் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற சாட்சிகளை என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக நாம் சாட்சியாக வாழ வேண்டும். அதே போலதான் பிலிப்பு நாத்தானுவேலை பார்க்கும்போது சொன்னார். யோவான் 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும் போது குறிப்பிடுகிறார். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஏன் இன்னொரு தீர்க்கதரிசி வர வேண்டும்? மோசேயே போதுமானவராக இருந்திருக்கலாமே, ஏன் இன்னொரு தீர்க்கதரிசி வர வேண்டும்? தெய்வப்பிள்ளையே, நியாய பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நியாய பிரமாணத்தை யாராலும் என்ன செய்ய முடியல? கை கொள்ள முடியல. அதனால இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கை கொள்வதற்கு ஏதுவான கிருபையோடு வந்தார். சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவராக மாத்திரமல்ல, என்ன சத்தியத்தை கை கொண்டு நடக்க வேண்டுமோ அதற்கு தேவையான கிருபையும் உனக்கு உண்டு, பெற்றுக்கொள் என்று சொல்லி வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த சத்தியங்களை ஆராய்ந்து பார்த்து விசுவாசித்து தேவன் அந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு தேவையான கிருபையும் கொடுக்கிறார் என்பதை அறிந்து நாம் அந்த சாட்சிகளை விசுவாசிப்போமே ஆனால், இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை விசுவாசிப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது 2 பகுதிகளை முடித்து விட்டோம். முதலாவது என்ன? இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களை நம்பினார். இரண்டாவது காரியம் என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை வாசித்து அறிந்து விசுவாசிக்க வேண்டும். அதற்கான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்தோம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், அதை ஆராய்ந்து பார்ப்பதினாலே அவைகளால் என்ன உண்டு? உங்களுக்கு பிரதிபலனாக நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் யாராவது சரியா ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பீர்களானால் முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் பாவிகள் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து சுயமாக நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்களை நித்திய ஜீவனை அடைய செய்வார் என்பதை நம்ப வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த மூன்றிலேயும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஒருவேளை சபையிலே இருக்கலாம், ஆனால் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்றத ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னும் உங்களிலே பாவத்தின் தன்மை செயலாற்றுகிறதாக இருக்கிறது என்றால்
அறிந்து கொள்ள வேண்டும் இன்னும் நீங்கள் பாவிகளாக இருக்கிறீர்கள் என்று. அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக அந்த பாவங்களை மன்னித்து உங்களை நீதிமானாக்கக்கூடிய ஒரு இரட்சகர் உண்டு என்பதை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு மெய்யான ரட்சிப்பு உண்டாகும். யுவர் சின், யுவர் சேவியர் அண்ட் யுவர் சால்வேஷன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எங்களை எப்படி பாவத்தில் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். ஏனென்றால் இப்பொழுது ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். முற்காலங்களிலே எதிலே காணப்பட்டீர்கள்? பாவங்களிலேயும் அக்கிரமங்களிலேயும் மரித்திருந்தீர்களாம். எப்படி பாவத்திலேயும் அக்கிரமங்களிலேயும் மரித்திருந்தீர்கள்? நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்திலே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? நீங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கனி வர்க்கங்களையும் புசித்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள கடவீர்கள். ஆனால் ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. விலக்கப்பட்ட கனியை அவர்கள் புசிக்கக்கூடாது. நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் ஏவாள் செய்தது என்ன? அன்றைக்கு சாத்தான் எதற்குள் புகுந்தான்? தந்திரமாக காணப்படக்கூடிய சர்ப்பத்திற்குள்ளாக புகுந்தான். நம்ம வேதத்தில் பிசாசானவனை குறித்து படிக்கும்போது அநேக வசனங்கள் இருக்கிறது. கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். அப்படின்னா பிசாசு எதற்குள்ள நுழைஞ்சிருக்கான்? சிங்கத்திற்குள்ள நுழைஞ்சிருக்கான். ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து பேதுருவையே பார்த்து சொன்னார், எனக்கு பின்னால போ சாத்தான. அப்ப பிசாசானவன் யாருக்குள்ள வேணாலும் நுழைய வாய்ப்பு இருக்கு. நுழையாதபடி நம்ம தான் என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். யூதாஸ்குள்ள யார் நுழைஞ்சது? சாத்தான் நுழைந்தான். அதனால அவன் அப்போஸ்தலனாக இருக்க முடியவில்லை. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், பிசாசானவன் என்று சொல்லும்போது, சாத்தான் என்று சொல்லும்போது அது ஒரு கெட்ட ஆவியாக இருக்கிறது, தீங்கு செய்யக்கூடிய ஆவியாக இருக்கிறது. அது எந்த பிராணிக்குள்ளாக வேணுமானாலும் புகுந்து கொள்ள முடியும், எந்த மனிதர்களுக்குள்ளாகவும் புகுந்து கொள்ள முடியும். அன்றைக்கு சர்ப்பத்துக்குள்ளாக சாத்தான் புகுந்து ஒரு மாறு வேடம் அணிந்து யாரிடத்திலே வந்தான்? பாம்பு என்று சொல்லும்போது அது ஒரு மாறு வேடம் தான். சாத்தான் யாருக்குள்ள புகுந்தான்? பாம்புக்குள்ள புகுந்து பாம்பை போல காட்சி அளித்து மாறு வேடத்துல யாரிடத்துல வந்தான்? ஏவாள் இடத்துல வந்து என்ன கேட்டான்? தேவன் இப்படி சொன்னது உண்டோ என்று கேட்டான். இந்த வசனங்களை வாசிங்க. எங்க பாவம் உண்டானது என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று. நல்லா பாருங்க, என்னது? தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறது. சொன்னது உண்டோ என்று கேட்கிறது. அதாவது கொஞ்சம் உறுதிப்படுத்தி சொல்லு அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த சாத்தானுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுகிறது. யார் இடத்துல இருந்து? ஏவாள் இடத்துல. அதனால ரொம்ப இன்னசென்ட்டாக வந்து தேவன் அப்படி சொன்னது உண்டோ, அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னது உண்டோ என்று கேட்கிறது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், சில நேரங்களில் பிசாசானவன் சில இன்ஃபர்மேஷனை நம்மிடத்திலிருந்து வாங்கும்படியாக வர வாய்ப்பு இருக்கிறது. மாறு வேடம் அணிந்து வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் சரியாக அதை பகுத்தறிய வேண்டும். இன்றைக்கும் சிலரை பாருங்களேன், தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளணும்னு விருப்பத்தோடு இருப்பாங்க. இருக்கிறாங்களா அப்படி மனிதர்கள்? இருக்கிறாங்கல்ல. நீங்களும் அப்படிப்பட்டவங்க தானே. தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளணுன்ற விருப்பம் உங்களுக்கும் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சரி, தேவனை குறித்து அறியக்கூடிய அறிவை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பத்தை உடைய நீங்கள் அந்த தேவனை குறித்த அறிவை பெற்றுக்கொள்ளும் போது அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது தேவனுடைய வாக்கியமா இருக்கு, அது தூய்மையானது அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? நம்பி விசுவாசித்து அதை என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கையில கடைபிடித்து வாழ வேண்டும். அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல பிரயோஜனம் இருக்கு.
தேவனை குறித்து அறிகிற அறிவை அடைவதில் பிரயோஜனம் இருக்கு. ஆனா அன்னைக்கு சாத்தான் சர்ப்பத்துக்குள்ளே புகுந்து ஏவாள் இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் கேட்டப்ப அந்த சாத்தானுக்கு உண்மையாகவே தேவனுடைய வாக்கியங்களிலே இருக்கக்கூடிய தூய்மையையோ அதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையையோ விசுவாசிக்கணுன்ற எண்ணம்லாம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய தூய்மையையும் அதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையையும் சந்தேகப்படுத்தும் வண்ணமாக தான் வந்து இன்ஃபர்மேஷனை கேட்கக்கூடியவனாக இருந்தான். சிலர் இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எங்களுக்கு தேவனை குறித்து அறிய வேண்டிய அறிவை அடைய வேண்டும் அப்படின்ற விருப்பம் இருக்குன்னு சொல்லி கர்த்தரை குறித்த காரியங்களை அதிகமாக கேட்பார்கள். கேட்டுவிட்டு என்ன செய்வார்கள்? அதற்கு எதிரிடையாக செயல்படுவார்கள். எப்படி? அதற்கு எதிரிடையாக செயல்படுவார்கள். அந்த எதிரிடையாக செயல்படுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனுடைய வாக்கியங்களிலே காணப்படுகிற நம்பகத்தன்மையும் தூய்மையையும் சந்தேகப்பட வைக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். அன்றைக்கு அந்த சர்ப்பமானது அதை தான் ஏவாளுடைய வாழ்க்கையிலே செய்து பாவத்தை செய்ய வைத்து விட்டது. ஏவாள் ஏமாந்து போனாள். தேவன் எதை புசிக்க கூடாது என்று சொன்னாரோ அதை அவள் புசித்தாள், ஏமாந்து போனாள். தேவனுடைய வார்த்தையிலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையும் தூய்மையையும் சந்தேகப்பட வைக்கக்கூடிய வேலையை சாத்தான் செய்து நிறைவேற்றினான். இன்றைக்கு ஜனங்களை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். அநேகர் தேவனை குறித்து அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள், ஆனால் அதன்படி வாழ மாட்டார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனே கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான் என்று. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தேவனை குறித்து அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு இருப்பதை போல அவர்கள் ஒரு தோற்றத்தை காண்பித்து நல்ல வசனத்தை கேட்பாங்க. கேட்டுட்டு என்ன செய்வாங்க? அதற்கு எதிராக செயல்படுவார்கள். அதுதான் பிசாசானவனுடைய வேலை. தெய்வ பிள்ளையை நீங்கள் எப்படி காணப்பட போகிறீர்கள்? கேட்கிறவர்களாக மாத்திரம் இருக்க போகிறீர்களா? கேட்டு அதற்கு எதிரடையாக செயல்படுகிறவர்களாக இருக்க போகிறீர்களா? அல்லது கேட்டு அதை கை கொண்டு நித்திய ஜீவனை அடைகிறவர்களாக இருக்க போகிறீர்களா? தெய்வ பிள்ளையே, மனிதர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்குள்ள பிசாசானவன் இருக்கிறான், யார் உண்மையாகவே தேவ ஜனங்களாய் இருக்கிறார்கள் என்று. இன்றைக்கு அநேகர் உங்கள்கிட்ட வருவாங்க, தேவன் சொன்னது உண்டோ என்று. அப்போ நீங்கள் கேட்கணும், நான் ஏதாவது தேவன் சொல்கிறத சொன்னால் நீ அதற்கு கீழ்ப்படிந்து வாழ்வாயா என்று கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படிந்து வாழ்வாயானால் உனக்கு சொல்லி தரேன். நீ எதிரடையா சுவிசேஷத்திற்கு எதிரடையா செயல்படுகிறவனாக இருப்பாயானால் உனக்கு சொல்லி கொடுப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்ல வேண்டும். நீ உன் வழியிலேயே போ அப்படின்னு சொல்லிடணும். அதான் எலியா சொன்னார், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்போ நம்ம கர்த்தரை பின்பற்றும் போது தேவன் நமக்கு ஒரு பிரதிபலன் கொடுக்கிறார், நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இப்பொழுது நீங்கள் லூக்கா 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். இதுல ஒரு காரியத்தை தேவன் நமக்கு விளங்க வைக்கிறார். பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு ஐஸ்வர்யவானும் இருந்தான், லாசரும் இருந்தான். ஐஸ்வர்யவான் ஒரு பணக்காரன், அவனுக்கு எந்த குறைவும் இல்லை. ஆஸ்திகளிலே, ஐஸ்வர்யத்திலே, ஆடம்பரமாக வாழ்வதிலே எந்த குறைவும் இல்லை. அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இரத்தாம்பரம் உடுத்தவனாக சம்பிரமமாக வாழ்ந்து வந்தான். அவனுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருந்திருக்கும், அவன் கேட்கிறவனாக இருந்திருப்பான். ஆனால் என்ன செய்யல? அதன்படி வாழலை. ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு விதமாக இருந்திருக்கலாம். எப்படி? சுவிசேஷத்தை கேட்கிறவனாகவும் இருந்திருக்கலாம், ஆனால் அதற்கு எதிரடையாக ஜீவிக்கிறவனாகவும் இருந்திருக்கலாம். கேட்கிறவர்கள் அதன்படி ஜீவிக்காதவர்கள், கேட்கிறவர்கள் அதற்கு எதிராக செயல்படுகிறவர்கள். ஐஸ்வர்யவான் எப்படியோ தேவனுடைய வசனங்களை கை கொண்டு வாழவில்லை. அவன் பாவத்திலே தான் வாழ்கிறவனாக இருந்தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒரே மனுஷனாலே பாவம் உண்டாயிற்று. ஏவாள் தான் புசித்தது மாத்திரமல்ல, அதை கொண்டு போய் யாருக்கும் கொடுத்தாள்? ஆதாமுக்கும் கொடுத்தாள். ஆதாமும் என்ன செய்தான்? புசித்தான். இப்படியாக ஒரே மனிதனாலே பாவம் உண்டாயிற்று. அந்த பாவத்தின் சந்ததிகளாக தான் இன்றைக்கு முழு உலகமும் காணப்படுகிறது.
ஆனால் யார் தாங்கள் இன்னும் பாவத்திலே இருப்பதாக உணர்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியாக ஒரு இரட்சகர் உண்டு என்பதை விசுவாசித்து, அவரை குறித்து வேதாகமத்திலே சாட்சியாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்பி என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்படைய வேண்டும். அதற்கு பிரதிபலனாக என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஐஸ்வர்யவானும் அப்படிதான் ஒரே மனிதனாலே உண்டான பாவத்திலே அந்த சந்ததியிலே கடந்து வந்தவனாக தான் இருந்தான். ஆனால் அவன் தான் ஒரு பாவி என்பதை ஒரு நாளும் எண்ணி ஜீவிக்கவில்லை. இரண்டாவது, ஒரு இரட்சகர் உண்டு, அவரை விசுவாசிக்க வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும், தேவனிடத்திலிருந்து சுத்தமுள்ள மனசாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டும் கை கொள்ளாமல் இருந்தானோ அவன் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்து விசுவாசியாதவனாகவே இருந்தான். இன்னொரு மனிதன் இருக்கிறான். அவன் யார்? லாசரு. அவன் அந்த ஐஸ்வர்யவானை போல ஒரு பெரிய பணக்காரன் இல்லை, இரத்தாம்பரம் உடுத்து சம்பரமாக வாழ்ந்தவன் அல்ல. ஆனால் அவனுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது? தான் ஒரு பாவியாக இருப்பதாக நம்பினான். அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக ஒரு இரட்சகர் இருக்கிறார் என்பதை விசுவாசித்தான். அப்படி விசுவாசித்து பாவ அறிக்கை செய்து நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபம் உள்ளவராய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறாரே, அப்படி ரட்சிக்க வல்லவர் இயேசு கிறிஸ்து என்பதை விசுவாசித்து அவன் பாவங்களால் கழுவப்பட்டு சுத்திகரிப்படைந்து ஒரு உலக பிரகாரமான பொருளாதாரத்தில் தரித்திரனாக இருந்தாலும் கூட அந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையில் இருக்கக்கூடிய துணிக்கைகளை உண்டு வாழ்ந்திருந்தாலும் கூட அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தான். அவனுக்கு அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. தான் ஒரு பாவி, தன் பாவத்திலிருந்து விடுதலையாக ஒரு இரட்சகர் உண்டு, அந்த இரட்சகரை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் உண்டு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய வாக்கியங்களிலே இருக்கிற தூய்மை, நம்பகத்தன்மையிலே எந்த ஒரு அவிசுவாசமும் இல்லை. ஆகவே அவன் ஒரு நல்ல விசுவாசியாக காணப்பட்டான், அவன் ஒரு நல்ல பரிசுத்தவானாக காணப்பட்டான், அவன் ஒரு நல்ல நீதிமானாக காணப்பட்டான், தெய்வ பிள்ளையே. ஆனால் இந்த பூமியிலே அவனை பார்த்தபோது அவன் ஒரு எளிய தோற்றத்திலே காணப்பட்டான். 2 பேருக்கும் மரணம் வருகிறது. ஐஸ்வர்யவானுக்கும் மரணம் வருகிறது, லாசருவுக்கும் மரணம் வருகிறது. மரணம் வந்தபோது லாசரு ஆத்துமா எப்படிப்பட்டதாய் இருந்தது? ஆபிரகாமுடைய மடியிலே போய் இளைப்பாறுவதற்கு ஏதுவாக இருந்தது. ஆனால் ஐஸ்வர்யாவனுடைய ஆத்மா எங்கே இருந்தது? பாதாளத்திலே, அக்கினியிலே வேதனைப்படக்கூடியதாய் இருந்தது. அப்படியானால் இந்த 2 பேருடைய ஆத்மாவிலேயும் ஒரு வித்தியாசம் உண்டாய் இருந்திருக்கிறது. என்ன வித்தியாசம்? லாசரு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய ஆன்மாவிலே நித்திய ஜீவனை பெற்றிருந்தார். நித்திய ஜீவன் என்றால் என்ன அர்த்தம்? அழியாமையுள்ள ஜீவன். அது யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அழியாமையுள்ள ஜீவன் எப்படிப்பட்டது? மகிமையான தேவனுடைய ஜீவனாய் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை உள்ளத்திலே பெற்றுக்கொள்ளும் போது என்ன உண்டாயிருக்கும்? தேவனுடைய வெளிச்சம் அந்த ஆன்மாவிலே உண்டாயிருக்கும். அந்த ஆன்மாவுக்கு பரலோக ராஜ்யத்தோடும் பரலோக தேவனோடும் ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கும். அப்படிதான் அந்த ஐஸ்வர்யவானுடைய ஆன்மாவிற்கும் லாசருடைய ஆன்மாவிற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. ஐஸ்வர்யவான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, சுவிசேஷத்தை கனம் பண்ணவில்லை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக வேத வாக்கியங்களை கடைபிடித்து வாழவில்லை. அதனால் அந்த ஐஸ்வர்யவானுடைய ஆன்மா மகிமையான தேவனுடைய ஒளியை பெற்றிராமல் காணப்பட்டது. அவன் பாவத்திலேயே தான் காணப்பட்டான். அவனுடைய ஆன்மாவிலே என்ன கிடையாது என்றால் தேவனுடைய பரலோக ஜீவன் இல்லை, அழியாமை இல்லை. அழியாமையுள்ள ஜீவனை இழந்திருந்தான். எப்படி ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அந்த ஜீவனை இழந்தார்களோ அதே நிலையிலேயே காணப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? அந்த அழியாமையுள்ள ஜீவனை மறுபடியும் மனிதனுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக 2ஆம் ஆதாமாக கடந்து வந்தார். ஒரு தலபல வரத பதில் டபக்கல வரத பதில வரத பதில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே அக்கினியிலே துடித்து கொண்டு இருக்கும் போது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால்,
தாகம் எடுக்கிறது. லாசருடைய சுண்டு விரலினாலே ஒரு சொட்டு தண்ணீர் தன்னுடைய தாகம் தீர்க்கப்படும்படியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது ஆபிரகாம் சொல்லுகிறார், இங்கிருந்து யாரும் அங்கேயும் வர முடியாது, அங்கிருந்து யாரும் இங்கேயும் வர முடியாது. பாதாளத்திலிருந்து பரலோக பரதீசுக்கும் வர முடியாது, பரலோக பரதீசிலிருந்து பாதாளத்திற்கும் போக முடியாத அந்த ஸ்டேஜ் ஆகிருச்சு. அதனால நீ கொடுக்கப்பட்ட காலத்தில் என்ன செஞ்சிட்ட? வீணாக்கிட்ட. ரட்சணிய நாளை என்ன செஞ்சிட்ட? வீணாக்கிட்ட. அப்ப நித்திய ஜீவனை மரித்த பிறகு பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீவிக்கிற நாட்களிலே அதை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அடைந்திருக்க வேண்டும். அதற்காக தான் இதுவே ரட்சணிய நாள் என்று சொல்லப்படுகிறது. ஜீவிக்கிற நாட்களை பயன்படுத்தி பாவத்தில் இருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொண்டு உனக்கு ஒரு இரட்சகர் உண்டு என்பதை நம்பி அவரை உன் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக நித்திய ஜீவனை அடைவாயானால் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற நீ என்ன செய்வாய்? ரட்சிக்கப்படுவாய், பரலோக பரதீசிலே காணப்படுவாய். உயிர்த்தெழுதலின் நாளுக்கு பிறகு பரலோகத்திலே மேன்மையான சுதந்திரத்தை பெறுவாய். சரி, ஆபிரகாம் சொல்லிட்டாரு, ஒரு சொட்டு தண்ணி என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. ஏன்னா நீ இருக்கிற இடத்துல நாங்கள் என்ன செய்ய முடியாது? வர முடியாது அப்படின்னு சொன்னப்ப அந்த ஐஸ்வர்யவான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த வேண்டுகோள் என்ன தெரியுமா? எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு பூமியில. எத்தனை? 5 சகோதரர்கள் உண்டு பூமியில. தயவு செய்து உங்க மடியில இருக்கிற லாசருவை நீங்க கொஞ்சம் பூமிக்கு அனுப்பி கொடுத்தா தன்னுடைய 5 சகோதரர்களுக்கும் லாசர் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் அந்த 5 சகோதரர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். தான் இருக்கிற இடத்துல அவர்கள் வேதனைப்படும்படியாக வரமாட்டார்கள் என்று சொல்லி ஒரு வேண்டுகோள் வைப்பதை படிக்கிறோம். அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, லாசர் எல்லாம் இங்கேருந்து போனாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க, அதன்படி வாழ மாட்டாங்க. அங்க ஏற்கனவே சுவிசேஷத்தை அறிவிக்க, வேத வாக்கியங்களை அறிவிக்க யாரெல்லாம் இருக்கா? வாசிங்க. இப்ப மோசேயும் ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்று சொல்வதை படிக்கிறோம். அவன் நல்லா பாருங்க, ஆதாம் பாவம் செய்த பிறகும் எத்தனை வருடம் சரீரத்தில் வாழ்ந்தார்? 930 வருடங்கள் வாழ்ந்தாரா இல்லையா? அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே எங்கே உண்டானது? ஆத்துமாவிலே உண்டானது. ஆத்துமாவிலே தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்தார்கள். ஆத்துமாவிலே இருந்த ஜீவனை இழந்தது நிமித்தமாக இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழும் போது தேவன் என்ன செய்வார்? அவருடைய கிருபையை உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார். அது மகிமையான ஜீவனாக உங்கள் ஆன்மாவிலே கடந்து வரும்போது நீங்கள் அழியாமையை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். மகிமையான தேவ பிரசன்னத்தின் வெளிச்சத்தை ஆன்மாவிலே பெற்றவர்களாக காணப்படுவீர்கள். நீங்கள் கேட்ட சுவிசேஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கும். நீங்கள் வெறும் சரீரத்திலே மாத்திரமல்ல, அநேக வருடங்கள் வாழ்கிறவர்களாக இருப்பது, ஆத்மாவிலே மெய்யாகவே தேவனோடு ஐக்கியப்பட்டு ஜீவிப்பதற்கு எதுவாக நித்திய ஜீவனை அடைந்திருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிரைஸ் தி லார்ட். எப்படி பெற்றுக்கொள்வது? பிதாவாகிய தேவனை குறித்து அறிந்திருக்கக்கூடிய அறிவு குமாரனை உணர்வதற்கு ஏதுவாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிதாவை குறித்த அறிவு இருக்கு, ஆனா குமாரனை விசுவாசிக்கலன்னு சொன்னா அந்த பிதாவாகிய தேவனை குறித்த அறிவு குமாரனை உணர்வதற்கு ஏதுவாக இராமல் போனால் அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அறிவாக இராது. அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றான மெய் தேவனாகிய பரலோக தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப பிதாவாகிய தேவனை குறித்த அறிவு குமாரனை உணர்வதற்கு ஏதுவாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். The revelation of God in Christ. பரலோக தேவன் யாரோடு இணைந்திருக்கிறார்? கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார். கிறிஸ்துவிலே இருக்கிறார்.
இதை விசுவாசிப்பதை என்ன ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் என்றால் பெர்ஃபெக்ஷன் ஆஃப் பர்சனல் மாரல் ட்ரஸ்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலே பூரணமடைதலுக்கு ஏதுவாக நீதி சம்பந்தமான உபதேசங்களிலே நம்பிக்கை வைத்தல். பிரைஸ் தி லார்ட். பெர்ஃபெக்ஷன் ஆஃப் பர்சனல் மாரல் ட்ரஸ்ட். இதைதான் இங்கே பிதாவாகிய தேவனை குறித்து அறிகிற அறிவாகவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்த அறிவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன? நித்திய ஜீவன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்கள்ல தனக்குள்ளாக இருக்கக்கூடிய வல்லமை எப்படி அது செயலாற்றும் என்பதை குறிப்பிடக்கூடியவராக இருந்தார். அந்த வல்லமை எப்படி செயலாற்றும் தெரியுமா? உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும். பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவனை அடைய பண்ணும். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். யோவான் 1 அதிகாரம் 1, 2, 3, 4, 12 வசனங்களை வாசித்து முடிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. நல்லா பாருங்க, யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன இருந்தது? அந்த நித்திய ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. மனுஷருக்கு எப்படி இருக்கு? ஒளியா இருந்தது. இப்ப 12ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. யாராகும்படி? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னிலே இருக்கக்கூடிய வல்லமையை எப்படி பார்க்கிறார் என்றால் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அதிகாரமுடையவராக பார்க்கிறார். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று அறிவேன் என்று சொல்லும் போது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். அந்த வெளிப்பாடு என்ன? அவரிலே இருக்கக்கூடிய வல்லமை எப்படிப்பட்டது? உங்களிலே அந்த நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்லமையாய் இருக்கிறது என்பதை வெளிப்பாடாக பெற்று அதை அனுபவமாக்கி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும் சரீரத்துல ஒரு உயிர் இருக்குன்ட்டு. சுவாசம் போயிருச்சுன்னா அந்த உயிர் சரீரத்தை விட்டு போயிடும். ஆனா இன்னொரு ஜீவன் இருக்கிறது. அதுதான் ஆன்மாவிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜீவன். அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையினாலே நித்திய ஜீவனாக நம்முடைய ஆன்மாவிலே பெற்றுக்கொள்ள செய்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றதற்கு இன்றைக்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். நீங்களும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எழும்பி நிற்போமா? ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? தேவ பிள்ளையே, கிருபையும் சத்தியமும் உடையவராக வெளிப்பட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தம்மை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே பாவங்களை நீக்கி சுத்திகரித்து இரட்சகராக காணப்பட்டு அவர் தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனாக அடைவதற்கு ஏதுவாக பெற்றுக்கொள்ள செய்கிறார். அப்படிப்பட்ட அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்தார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
அப்படியானால் பூமிக்குரிய நன்மைகள் மட்டும் பெற்று சரீர பிரகாரமாக மட்டும் வாழ்ந்திருந்தால் போதாது. அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது கற்றுக் கொடுத்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று. ஆம் தெய்வ பிள்ளையே, நமக்கு நன்மையான ஈவுகளையும் கொடுக்க தேவன் விரும்புகிறார். பரிபூர்ணமான வரங்களை கொடுக்கவும் விரும்புகிறார். அதனாலதான் எழுதப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவைகளிலே என்னை குறித்தும் சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது என்று. அப்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி செய்யும் போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அனுபவமாக்கிக் கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள் என்பதை அனுபவமாக்கி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படுவீர்கள். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இந்த காலை வேளையிலே தேவன் இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை நம்பினார் என்பதையும், அவரை குறித்த சாட்சி வேதாகமத்திலே இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதையும், அப்படி ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதையும் அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். மெய்யாகவே உங்களுடைய ஆத்துமா நித்திய ஜீவனை அடைந்த ஆத்துமாவாக காணப்படுவதற்கு ஏதுவாக தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பரலோக சுதந்திரத்திலே நீங்களும் பங்கு பெற்றவர்களாக, தேவ பிரசன்னத்திலே காணப்படுகிறவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். ஒரே அருமையான அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் அவைகளே என்ற வசனத்தை கர்த்தாவே இந்த நாள் எங்களுக்கு பகிர்ந்தளித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அவர் நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் சங்கீதங்களையும் அவர் நம்பக்கூடியவராய் மாத்திரமல்ல அதை பேசக்கூடியவராய் இருந்தார் என்று நாங்கள் இந்த மேற்கோள் வசனங்கள் எல்லாம் கர்த்தாவே அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீர். நாங்களும் கூட இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அவைகளின் மூலமாக தெய்வீக வெளிச்சத்தை பெற்று திரைகள் விளக்கப்பட்டு நித்திய ஜீவனுங்கிற கிருபை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை வரங்களை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்திற்கு ஆண்டவரே எங்கள் திருச்சபையார் ஒவ்வொருவரையும் குடும்பமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் வருகிற நாட்கள் அந்த வேத வசனத்தை இன்னும் ஆராய்ந்து அதன் மூலமாக ஆண்டவரே மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே நித்திய ஜீவன்கிற கிருபையை பெற தகுதி உள்ளவர்களாகவும், ஆண்டவரே இந்த வேத வாக்கியங்களை ஆராய்வதன் மூலமாக மகிமையான காரியங்களை இந்த பூமியில உமக்காக செய்யவும் ஆண்டவரே அப்படியான கிருபை வரங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்து கொடுத்ததான ஆண்டவரே தகப்பனை ஊழியக்கார மகனுக்காக சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே அவர் இம்மட்டுமாய் நீர் ஆசீர்வதித்த எல்லா தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சந்தந்து பேதைகளை உணர்வுலா மாற்றி சொல்லத்தக்கதாக ஆண்டவரே இவ்வளவு பிரதான கிருபை வரங்களை கர்த்தாவே அவருக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை ஆசீர்வதித்து இன்னும் உடைய வல்லமை வரங்களை நிரப்பி அவரை ஆசீர்வதித்து சுக பலத்தால நிரப்பி அவரை ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சிஸ்டரையும் பிள்ளைகளையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியம் செய்கிற சகோதரியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்படியாக எங்களை சபையை சுற்றி இருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே இந்த சந்தோஷத்தில் பங்கு பெற ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே நீ எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அனுதினமும் நாங்களும் ஆண்டவரே வேத வாக்கியங்களை ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேத வாக்கியங்களை நம்பினவராய் காணப்பட்டீரோ அதே போல் ஆண்டவரே வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் ஆண்டவரே நம்பி ஆண்டவரே அதன்படி ஜீவிக்க நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவும் இவர்களே என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை குறித்து நாங்கள் சாட்சியை நாங்கள் படித்த ஆண்டவரே அநேகருக்கு நாங்கள் சாட்சியாய் திலகவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேத வாக்கியங்களை படித்து ஆண்டவரே எங்களுக்கு கண்களை நீங்க தெளிவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேத வாக்கியங்களுக்கு நாங்கள் எதிரடையாக இல்லாதபடிக்கு கீழ்ப்படியாமல் போகாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேதத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரே அப்படியே கீழ்ப்படி எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. நீர் எப்படி ஆண்டவரே பிதாவினுடைய வாக்குக்கு ஆண்டவரே நீங்க கீழ்ப்படிந்தீரோ அதே போல நாங்களும் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது நிமித்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிதாவையும் குமாரையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் சொல்லப்பட்டது போல அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆத்மாவிலே அழியாமையை காத்துக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வரும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே நித்திய ஜீவனோடு ஆண்டவரே உமக்காய் காத்திருந்து ஆண்டவரே உம்மோடு சேர எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்துக்களாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் உம்மை போல மாற்றி உடைய வரிகளை சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசு நாம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளை ஆராதனைக்காகவும் நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய வசனங்களால் எங்களை நிரப்பினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம் உண்டு ஆண்டவரே. உம்மை தேடினோர் ஒருபோதும் உம்மை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே அப்பா வந்திருக்கிறார்களோ என்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொரு தேவையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அறிந்த ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா நிரப்பி அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா இன்னும் ஆத்துமாக்களால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபை நிரம்பி வழியும்படியாக ஆத்துமாக்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த பகுதியில் இந்த ஆலயத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. அதற்கு விரோதமாய் கிரியை செய்யும் எல்லா அந்தகார சக்திகளையும் உடைத்து போடுவீராக ஆண்டவரே. சுற்றி இருக்கிற ஆண்டவரே இந்த பகுதி மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை வந்து உம்மை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒருமித்த ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் எடுத்துக்கொண்டு வாருங்கப்பா ஆண்டவரே. ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த தேசத்திற்கு ஆண்டவரே எங்கள் மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மதுரை பட்டணத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை அறிந்தும் அறியாமலும் ஆண்டவரே மன இருதயத்தில் ஆண்டவரே கடினப்பட்டு ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா விக்கிரகங்களை நாடி சேடி ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் மீது இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய அப்பா மன கடினம் மாறட்டும் ஆண்டவரே. இருதய அப்பா வாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாகி உம்மை தேடி கண்டடைய கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீரே மெய்யான தேவன் ஆண்டவரே. ரட்சிக்க வல்லவர் நீர் ஒருவரே என்பதை அறிந்து ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 143 கோடி ஜனங்கள் ஆண்டவரே கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மனுஷனையும் வணங்கி ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களின் மீது இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உணர்வை கொடுங்கப்பா ஆண்டவரே. உணர்வு இல்லாமல் இந்த ஜனங்கள் அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா படித்தும் ஆண்டவரே பலவிதமான பட்டங்களை பெற்றும் ஆண்டவரே கல்லையும் மண்ணையும் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஜனங்களுடைய இருதயங்களை திறப்பீராக ஆண்டவரே. உணர்வுகளை ஆண்டவரே திறப்பீராக ஆண்டவரே. அப்பா உள்ளங்களை திறப்பீராக ஆண்டவரே. தாங்கள் வணங்குவது வெறும் கல்லும் மண்ணும் மரமும் என்பதை உணரட்டும் ஆண்டவரே. உணர்ந்து ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடி கண்டடைய கிருபை செய்யுங்கப்பா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. சத்துரு ஆண்டவரே அவள் இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அடைத்து ஆண்டவரே உணர்வு இல்லாமல் ஆண்டவரே அப்பா சுரணை இல்லாமல் ஆண்டவரே அப்பா வாழ செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் மறந்து போகட்டும் ஆண்டவரே. ஓ பிசாசின் கட்டுகள் எல்லாம் மறந்து போகட்டும் ஆண்டவரே. அடிமையாய் ஆண்டவரே இந்த விக்கிரகங்களுக்கு அடிமையாய் கட்டி வைத்திருக்கிற அடிமைத்தன கட்டுகள் எல்லாம் மறந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. எல்லா ஜனங்களும் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. பலவிதமான பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தாலே. ஓ அவர்கள்
எல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷம் இந்தியா முழுதும் பரவட்டும் ஆண்டவரே. எல்லா கிராமங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் உம்முடைய சுவிசேஷம் பரவட்டும் ஆண்டவரே. கேட்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதே உமக்கு சித்தம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் இந்த ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அது வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு கூட்டமாய் இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு மனதாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்தில் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே உண்மையான தேவனாகிய உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாறி உம்முடைய வரையேக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் இழுத்துக்கொள்ளாவிடில் ஒருவனும் இடத்தில் வரான் ஆண்டவரே. நீர் எல்லா ஜனங்களையும் இழுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களின் மீது ஆண்டவரே எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே கேட்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா என்று ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோங்க தாவே. எல்லா துதிக்கான மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்தில் அப்பா பெய்கிற மழைகள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமான மழையாய் மாற்றுவீராக. எல்லா துதிக்கான மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் அடைக்கலமே, என் கோட்டை அரணுபவர், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு கிறிஸ்து உரைத்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இந்த பூமியிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து சாட்சி அறிவிக்கிற ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்பட தேவன்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த பூமியிலே வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவனை அடைந்த வாழ்க்கையாக காணப்படும்படியாக செய்து முடிவிலே மகிமையிலேயும் பரலோகத்திலே தேவனுடைய இளைப்பாறுதலிலே தேவ பிரசன்னத்திலே தேவ சமூகத்திலே சந்தோஷத்தோடு காணப்பட தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.